உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். திமுகவிடம் 25 தொகுதிகள் கேட்க இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய வன்னி அரசு இதை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகள் கேட்டு பெறுவதற்கு விருப்பப்பட்டிருப்பதாகவும் சட்டமன்றத்தில் இரட்டை இலக்கத்தில் நுழைய வேண்டும் என்பதே தங்கள் நிர்வாகிகளின் எண்ணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியவற்றை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்பொழுதே கூட்டணியில் உங்களுக்கு வந்து ஒரு 10 தொகுதிகள் 2011 கிடைச்சது. அந்த இரட்டை இலக்க எண்ணிக்கை எதிர்பார்க்கறதுக்கு நிர்வாகிகள் யோசிக்கிறாங்களா, இல்ல அதோட கூடுதலான எண்ணிக்கை எதிர்பார்க்கிறீங்களா? ஏன்னா இப்போ மாநில கட்சிக்கான அங்கீகாரம்லாம் விசிக வந்து பெற்றிருக்கு. இப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்து திமுகவிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? இல்லை, என்னை போன்ற இந்த கட்சியில் அடிநிலை தொண்டர்கள் ஒரு விடுதலை சிறுத்தைகள் தொடங்கும் போது எங்களுடைய தலைவர் அவர்கள் யாரும் வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு வராதிங்க, வாக்கரிசி போட்டு இந்த இயக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பிடுத்து அந்த நேரத்தில் இளைஞர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்தில் அணிதிரண்டார்கள். பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக வந்து இந்த இயக்கத்தில் சேர்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு இந்த இயக்கம் வந்து எப்படி வலிமையாக இருக்கிறது என்பது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் இந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கான வலிமை அப்படிங்கிறது என்னை போன்ற அடிநிலை தொண்டர்களுக்கு என்னன்னா, குறைந்தபட்சம் வந்து இரட்டை இலக்கத்தில் சட்டப்பேரவையில் இருக்கணும், இரட்டை இலக்கத்தில் வந்து சட்டப்பேரவையில் இருக்கணும். அதுக்கு வந்து கூடுதலான அதை விட கூடுதலான இடங்களை வந்து நம்ம பெறணும். குறைந்தபட்சம் ஒரு 25 இடங்களாவது நம்ம வந்து கேட்டு பெறணும் அப்படிங்கிறத கீழே அடிநிலை தொண்டர்களுடைய மனநிலை. என்னுடைய விருப்பமும் அதுதான். மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தோழர்களுடைய விருப்பமும் அதுதான். அப்போ இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய, தமிழருடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய, சனாதனத்துக்கு எதிராக வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம், வலிமையாக இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கம் வந்து ஒரு 25 இடங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னை போன்ற அடிநிலை தொண்டர்களுடைய விருப்பம் அது. ஆனால் அது வந்து தலைவர் வந்து எவ்வளவு என்ன அப்படிங்கிறத அவர் வந்து முடிவெடுப்பார். ஆனால் எங்களுடைய விருப்பத்தை கட்டாயம் நாங்கள் சொல்லுவோம். இரட்டை இலக்க எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இலக்கு என்று விசிகவினுடைய வன்னியரசு கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்க, சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை கேட்டு பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருப்பமாக இருப்பதாக வன்னியரசு கூறியிருக்கிறார். சட்டமன்றத்தில் இரட்டை இலக்கத்தில் நுழைய வேண்டும் என்பதே விசிக நிர்வாகிகளின் எண்ணமாக இருக்கிறது என்றும் விசிகவினுடைய நிர்வாகி வன்னியரசு கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.